இன்றைய நற்செய்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. சங்கீதம் 103:2. துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஓர் ஆண்டின் நிறைவு பகுதியில் வந்திருக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கர்த்தரை தேட வேண்டிய நேரம் இது. கடந்த ஒரு வருடம் வேகமாக கடந்து சென்றது. இன்று இந்த வருடத்தில் நிறைவு நாளில் நின்று நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது சங்கீதக்காரன் தன் ஆத்துமாவை நோக்கி சொன்ன வார்த்தைகள் நம்மையும் சிந்திக்க வைக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க அழைக்கப்படுகிறோம். நாம் நிர்மூலமாகாமல் காத்தது கர்த்தருடைய கிருபை. நம் தேவைகளை சந்தித்தது கர்த்தருடைய கிருபை. நாம் விழுந்தபோது நம்மை தூக்கி நிறுத்தியது கர்த்தருடைய கிருபை. இந்த வருடம் முடிகிறது, புதிய ஆண்டு வரவிருக்கிறது. எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மாத்திரம் நிச்சயம், இதுவரை நடத்தி வந்த கர்த்தர் இனியும் நம்மை நடத்துவார். ஆகையினால் சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். புதிய ஆண்டில் புதிய ஆசீர்வாதங்களால் ஆண்டவர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். மே காட் bless you.